செல்வ நிலை, பூமி வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்கணும்னா அதற்கு 3 ராசிகள் ரொம்ப வலுவாக இருக்கணும். அதில் முதல் கட்டமானது ரிஷபம், இரண்டாம் கட்டமானது கன்னி, மூன்றாம் கட்டமானது மகரம். இது சகோதரனுடைய ஆசியை ஒரு பெண் பெறுகிறாள் என்றால் கண்டிப்பாக அவளுக்கு லட்சுமி அருள் இந்த தைவெள்ளியில் கிடைக்கும். வைரமுக்குத்தி வாங்கணும். அந்த வைரமுக்குத்தியை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த நாள் சித்திரை நட்சத்திரம் தை வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக ஒரு மணப்பலகையில் மஞ்சள் பூசி மாக்கோலமாக வரையணும். வாசல்ல போடக்கூடிய கோலம் இழைக்கோலம் தான். இழைக்கோலத்துல 8 இதழ் தாமரைகள் நிறைய போடணும். தாமரை வடிவில் எத்தனை கோலங்கள் இருக்கிறதோ. இன்றைய கால குழந்தைகளை எப்படி நாங்கள் ஆன்மீகத்துக்கு கொண்டு போய் சரி பண்ணுறதுன்னு தெரியல, படிக்க மாட்டேங்கிறாங்க, பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கோவில் கூட்டா வர மாட்டேங்கிறாங்க, இப்படி நிறைய பேர் புலம்புறவங்க இருக்காங்க இல்லையா. ஜோதிடர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. பிரணவ மந்திரம் சேனலில் உங்கள் நேர்காணல் இடம்பெற வேண்டுமா? மற்றும் எங்கள் நேர்களுடன் நேரலில் உரையாட ஒரு அரிய வாய்ப்பு. மேலும் விவரங்களுக்கு 9603294461 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மலேசியா மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. டாக்டர் சிவகுரு ஜி சத்யசீலன் குருஜியின் மலேசியா விஜயம் மற்றும் வகுப்பு 2026 மார்ச் 20 முதல் 31 வரை 12 நாட்கள். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய இந்த தை மாதம் மற்றும் ஆடி மாதம் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயும் அதில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமைகளில் நாம் எந்த மாதிரி பூஜை முறைகளை செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய ஈர்ப்பு நமக்கு நிறைய இருக்கும், அந்த வருடம் பூரா எந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம கொண்டு போக முடியும்னு சொல்லி வர இருக்கிற தை வெள்ளிக்கிழமைக்கான பூஜை முறைகளை நமக்கு தெளிவாக கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுரு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். மகாலட்சுமி அப்படின்னாலே உங்கள் படத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய படம் இப்படிதான் நிறைய பேர் இது பண்றாங்க. நாங்களும் அப்படிதான் பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொன்றுமே நீங்க மகாலட்சுமியினுடைய பதிவுகள் தரும்பொழுது அந்த வீட்டினுடைய செல்வ செழிப்பு அதிகமாகிறது நிறைய பேர் லைவ்ல கூட கால்ஸ் மூலமா நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்க தை மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது அதற்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன மாதிரி பூஜை முறைகள் செய்யலாம்? அதாவதுமா, தை மாதத்தை நாம் மகர மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு பூதத்திற்கும் சில ராசிகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் செல்வ நிலை, பூமி வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்கணும்னா அதற்கு 3 ராசிகள் ரொம்ப வலுவாக இருக்கணும். அதில் முதல் கட்டமானது ரிஷபம், இரண்டாம் கட்டமானது கன்னி, மூன்றாம் கட்டமானது மகரம். இது 3மே பார்த்தீங்கன்னா நிலராசிகள். இது வெவ்வேறான நிலங்களை நமக்கு குறிக்கக்கூடியது. ஏன்னா அந்த ராசிகளில் கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நீச்சம் அடைவதை பொறுத்து அந்த நிலத்தன்மை எத்தகைய நிலம் அப்படின்றதினுடைய பலன்கள் என்ன பண்ணப்படும்னா மாறுபடும். இப்போ நாம அதுல டைரக்டா மகர ராசிக்கு போயிடலாம். ஏன்னா மகர மாசத்தை தான் நாம தை மாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகர ராசியில உச்சம் அடையக்கூடிய கிரகமாக யாரு வருகிறார் அப்படின்னா செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த செவ்வாய் உச்சம் அப்படின்னாலே கடினமான பாறை அப்படின்னு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இதை 10ஆம் பாவமாக நம்ம என்ன பண்றோம்னா சொல்றோம். இதுதான் நம்மளுடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச ஊழ்வினைகள், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பொறுத்து நமக்கு அமையக்கூடிய தொழில் எல்லாத்தையுமே இந்த மகர ராசி தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்துகிறது. அதாவது ரத்தினங்கள் மூலம் ஒரு மனிதனை வெற்றி அடைய வைக்கக்கூடிய ராசியில மகர ராசி முதன்மையானது. இப்ப ரத்தினங்கள் எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மலையை எப்படி குடைகிறார்களோ, ஒரு மலையை எப்படி வெட்டுகிறார்களோ, அதே போலதான் ரத்தினங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா வெட்டப்படுது. இப்ப நீங்க ரூபியாக இருக்கலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னன்னா விதிவிலக்கு. 2 ரத்தினங்கள் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒண்ணு சிப்பியில முத்து கிடைக்குது, செவ்வாய் கூட கடல்ல பவள பாறை அப்படின்ற அடிப்படையில தான் என்ன பண்ணுதுன்னா
கிடைக்கின்றது. இப்போ கடினமான பாறைகளின் மூலம் கடினமான ஒரு ரத்தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைரம். இந்த இடத்துல வைரமும் வெள்ளியும் பஞ்சமி திதியும் சந்திரனும் இது மூன்றும் சேர்ந்து நாம தைவெள்ளியில ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருளை நம்மளால என்ன பண்ண முடியும்னா விரைவாக பெற முடியும். தை வெள்ளியில் சகோதரனுடைய பிளஸ்ஸிங்ஸை பெறும் பொழுது கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும்னா செல்வ நிலை உயரும். ஏன்னா ஒரு பெண்ணால் மட்டும்தான் லட்சுமியினுடைய அருளை திரட்ட முடியுமே தவிர ஒரு ஆணுக்கு இருக்கிற வலிமையை விட பெண்ணுக்கு தான் என்ன இருக்குன்னா அதிக வலிமை என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. அப்போ இந்த தை மாதம் ஒரு கணவனுடைய அருளை நிறைய பெறுவதற்கும் ஆசைகளை பெறுவதை தாண்டி சகோதரனுடைய அருளை சகோதரனுடைய ஆசையை ஒரு பெண் பெறுகிறாள் என்றால் கண்டிப்பாக அவளுக்கு லட்சுமி அருள் இந்த தைவெள்ளியில் கிடைக்கும். அதனால நார்மலாவே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தை மாத காலகட்டத்துல எங்கெல்லாம் புற்று இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வெள்ளிக்கிழமையில பால் தெளித்து சகோதரருக்கு வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இதன் மூலம் சகோதர வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சகோதரன் நல்லா இருக்கணும்னு ஒரு பெண் நினைத்ததுனால அந்த பெண்ணுடைய மனதில் மகாலட்சுமி குடியிருப்பாள். இதுதான் தைவெள்ளியோடைய மிக முக்கியமான ரகசியம். இது நிறைய பேருக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது. இது ஆடி மாதத்துல இதை ஃபாலோ பண்ணுவாங்க, தை மாதத்திலும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இந்த தைவெள்ளி இப்போ வரக்கூடிய தைவெள்ளியானது இன்னும் ஒரு 2 நாட்கள்ல வரக்கூடிய தைவெள்ளியானது எப்படி வருகிறது அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் ஹஸ்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இந்த இடத்துல தெய்வங்களுடைய பீஜ மந்திரங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுல முக்கியமா மனத்தெளிவு, இந்த உலக வாழ்க்கை உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்குரிய பீஜ மந்திரமாக ஹ்ரீம் இருக்கிறது. ஹ்ரீம் இது பாத்தீங்கன்னா சௌந்தரிய லகரியினுடைய 2வது ஸ்லோகம். இது சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ஸ்லோகமாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இந்த ஹ்ரீம் அப்படின்ற வார்த்தைக்கும் செல்வ நிலைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இன்னைக்கும் நீங்க மகாலட்சுமியினுடைய எத்தனை மூல மந்திரத்தை எடுத்து படித்தாலும் அதுல 2 பீஜம் திரும்ப திரும்ப வரும். ஒன்னு ஸ்ரீம், இன்னொன்னு ஹ்ரீம். இது ரெண்டுமே கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஹ்ரீம் அப்படின்ற அந்த சக்கரத்தை நாம தை வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக ஒரு மணப்பலகையில் மஞ்சள் பூசி மாக்கோலமாக வரையணும். அந்த ஹ்ரீம் என்ற யந்திரம் வேற ஒண்ணும் இல்லை, சௌந்தரிய லகரியினுடைய 2வது ஸ்லோகம். அதுல ஹ்ரீம் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கும். இந்த ஸ்லோகத்தை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம 9 முறை சொல்லலாம். இல்ல எனக்கு சமஸ்கிருதம் எல்லாம் படிக்க வராதுன்னா அபிராமி அந்தாதியினுடைய 2வது பாடல் 9 முறை சொல்லி சிவப்பு மற்றும் வெள்ளை நில மலர்களால் அந்த எந்திரத்தை அர்ச்சிப்பது நலம் கொடுக்கும். பொதுவா தைவெள்ளி வழிபாடு அப்படின்றது காலை நேரத்தில் செய்வது சிறப்பு, மாலையை விட காலை நேரத்தில் செய்வது சிறப்பு, சுக்கிரஹோரையில் செய்வது அதை விட சிறப்பு. அதனால 6 to 7 மணிக்குள்ள நாம இந்த சௌந்தரிய லகரியினுடைய 2வது ஸ்லோகத்தை வெள்ளை சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து, அந்த சிவப்பு நிற மலர்னு சொல்லும் பொழுது உடனே என்ன பண்ணிடப்படாதுன்னா அரளி புஷ்பத்துக்கு போயிடப்படாது. அதுதான், ஏன்னா சிகப்பு மலர்னா நிறைய பேர் அரளிப்பூ மாலை போடுவாங்க அம்பாளுக்கு, அதுலயே அர்ச்சனையும் பண்ணுவாங்க. இந்த ஒரு சந்தேகம். அதற்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா இட்லி கொத்து மலர்னு சொல்லுவோம் இல்லையா, அது பவள நிற மலர். அதுக்கப்புறம் ஒற்றை செம்பருத்தி சொல்லுவோம். இந்த ஒற்றை செம்பருத்தி இந்த இட்லி கொத்து மலர்னு சொல்லக்கூடிய மலரையும் சம்மங்கி அல்லது மல்லிகை பூவையும் என்ன பண்ணலாம்னா பயன்படுத்திக்கலாம். இது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலன்னா தாமரை பூவை மட்டும் பயன்படுத்திக்கலாம். தாமரை பூவும் கிடைக்கலன்னா வெறும் வில்வம் போதும். வில்வமும் கிடைக்கலன்னா ஏலக்காய் மட்டும் போதும். சரியா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். நெய்வேத்தியமாக பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஹ்ரீம் அப்படின்றதே சந்திரன்னு சொல்லிட்டேன், மன சஞ்சலம் தீர்ப்பதுன்னு சொல்லிட்டேன், கர்மாக்களை எல்லாம் அழித்து குருபலத்தை அதிகமாக பெற வேண்டும் என்றால் சந்திர பலம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வெள்ளை நிற வஸ்துக்களில் அனைத்தும் சந்திரன் என்ன பண்றாருன்னா ஆட்சி செய்கிறார். அப்போ நம்ம பால் பொங்கல், பால் பாயாசம், இட்லி, இடியாப்பம், தேங்காய் பால், இந்த மாதிரி வெள்ளை நிற இருக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருளையும் நாம் என்ன பண்ணலன்னா இதற்கு நைவேத்தியமாக வைத்து நாம் காலையிலேயே இந்த பீஜ மந்திரத்தையும் அதே போல் அந்த சௌந்தரிய லகரியினுடைய 2வது அல்லது அபிராமி அந்தாதியினுடைய 2வது பாடலை சொல்லி 9 முறை முடிச்சுட்டு தீபாராதனை காண்பித்து நைவேத்தியம் செய்துவிட்டு முதல்ல ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு அந்த நைவேத்தியத்தை கொடுத்து விட்டு குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் சாப்பிடும் பொழுது
ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத நம்மளால உணர முடியும். தைவெள்ளின்றது ஒரு இயல்பானது தான். நிச்சயமா. அந்த இயல்பான நிலையில நமக்கு வாழ்க்கையில சண்டை வருது, கடன் வருது, திடீர்னு ஒரு தசாபுத்திகள்ல வந்ததுக்கு பிறகு எனக்கு தடுமாற்றம் ஏற்படுது, ஒரு 7.5 சனியால நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன், ராகுகேது தோஷம் மாறினதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எந்த எதிர்கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அங்க குறையிறது சந்திர பலம் தான். இந்த சந்திர பலத்தை நிறைவு செய்வது எது அப்படின்னா இந்த ஹ்ரீம் என்ற பீஜம் தான். அதனால வாழ்க்கையில எப்பெல்லாம் மன உளைச்சல் வருகிறதோ ஓம் ஹ்ரீம் நம முடிஞ்சு போச்சு. இந்த மந்திரத்தை ரொம்ப அடிவயிற்றிலிருந்து மூச்சை இழுத்து ஒரு 10 முறை நம்ம பிராணாயாமம் பண்ணிட்டு இந்த ஹ்ரீம் அப்படின்ற வார்த்தையை நம்ம மனக்கண்ணுல அந்த ஹ்ரீம் நம்ம எழுதுனா எப்படி எழுதுவோன்றத மனக்கண் முன்னால் கொண்டு நாம எங்க உட்கார்ந்து வேணாலும் ஜெபிக்கலாம். அதுல குறிப்பா ஆற்றங்கரை, குளத்தங்கரை, வில்வ மர அடி, அருவி அல்லது தனியா அமைதியாக இருக்கக்கூடிய இடம், இதுல ஒரு 5 நிமிடம் இதுக்கு ஒதுக்கி பாருங்க. உங்க மனமாற்றத்தை நீங்களே சொல்லுவீங்க. அப்படி பண்ணிட்டு உடனே என்ன பண்ணணும்னா அருகாமையில சிறு பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி தரலாம். அதுவும் இல்லையா பக்கத்துல இருக்க கோவுக்கு அருகம்புல் கொடுக்கலாம். மனமாற்றம் அற்புதமா இருக்கும். இந்த காலகட்டத்துல மன உளைச்சல்ல சிக்கி தவிக்கக்கூடிய நமக்கு இது எல்லாம் ஒரு பெரிய ஆறுதலால ஆதிசங்கர பகவத் பாதாலும் அபிராமி பட்டரும் நமக்கு அற்புதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழங்கி இருக்கிறாங்க. அதை இந்த தைவெளியில ஃபாலோ பண்ணும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா இது ரத்தினங்களை குறிக்கக்கூடிய மாதம்னு. எனக்கு அடுத்தடுத்து 2-3 கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு குருஜி. நீங்களே முதல் கேள்வியை சொல்லிட்டீங்க. எஸ், அந்த ரத்தினம் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேருக்கு மூக்கு குத்தணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த தைவெள்ளிக்கிழமை முதல்ல வைர மூக்குத்தி வாங்கணும் அல்லது வைரத்தோடு வாங்கணும். இன்னைக்கு வைரம் சாதாரணமா ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட வைர மூக்குத்தி இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கிறது. தகுதி இருப்பவர்கள், சரிங்களா, இது உடனே வாங்கி பண்ணாதான் நல்லது, இதை கடன் வாங்கி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு நகர்வா வளரணும்னு ஆசைப்படும் பொழுது இந்த தைவெள்ளி பூஜையை காலையில முடிச்சுட்டு மதியம் 1 to 2 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வைரமுக்குத்தி வாங்கணும். அந்த வைரமுக்குத்தியை வாங்கிட்டு வீட்டில் பூஜை அறையில வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த நாள் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். உடல்ல ஓட்டை போடுவதற்கு உகந்த நட்சத்திரம். காது, மூக்குத்தி எல்லாத்துக்குமே அது உகந்த நட்சத்திரம். ஸோ சித்திரை நட்சத்திரத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மூக்கு குத்திக்கலாம். ஸோ சனிக்கிழமை வைரம் சுக்கிரன் இரண்டுமே நம்மளுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணணும்னா ஏற்படுத்தும். ஏன்னா வெள்ளிக்கிழமையில பெண்களுடைய உடம்புல என்ன பண்ணக்கூடாதுன்னா ஓட்டை விழக்கூடாது. அதனால சனிக்கிழமை என்ன பண்ண சொல்றேன்னா அந்த வைர மூக்குத்தியோ அல்லது நாங்க ஆல்ரெடி மூக்கு குத்தி இருக்கோம் அதுல புதுசா நாங்க வைர மூக்குத்தி மாற்றிக்கலாமான்னா அதையும் சனிக்கிழமையில தான் மாற்றணும். வெள்ளிக்கிழமையில மூக்குத்தி என்ன பண்ண வேண்டாம்னா மாற்ற வேண்டாம். அதனால இதை ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த தை மாதத்துல ஒரு ஸ்பெஷலான சுக்கிரகாரகத்துவ விஷயத்தை நம்ம லைஃப்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா அந்த அதிர்வலையோட நம்ம ஒத்து போயிடுவோம். என்னைக்குமே கிரகங்களுக்குரிய பொருட்கள் இந்த பூமியில பறந்து விரிந்து கிடைக்கின்றது. அதை நம்ம தொடர்பு படுத்தப்படும் பொழுது அதற்குரிய செயல்களை செய்யும் பொழுது அந்த கிரகத்துல யாரெல்லாம் உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதில் செழிப்படைந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வியலை மீண்டும் 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 பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த அலவரிசை நமக்கு தரும். அதன் மூலம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா வெற்றி அடைய முடியும். இதுதான் தைவெள்ளியினுடைய மிக முக்கியமான ரகசியம். இதை ஃபாலோ பண்ணாலே போறோம். இந்த இடத்துல அன்னைக்கு நம்ம ஏதாவது ஸ்பெஷல் கோலம் வாசல்ல போடலாமா? இன்னும் சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த வைபவ லட்சுமி பூஜையை நாங்க கலசம் வைத்து வெள்ளிக்கிழமை செய்யலாமா? இதற்கான ஏதாவது ஸ்பெஷலா நம்ம அந்த வைபவ லட்சுமி பூஜை பண்றவங்களுக்கு நீ ஏதாவது தனியா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்? அதாவதுமா இது நமக்கு தேய்பிறை காலகட்டத்துல என்ன ஆகுறதுன்னா இந்த வெள்ளிக்கிழமை வருவதனால இதை நாம என்ன பண்ண தேவையில்லைன்னா கலசம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலா நம்ம எந்திர பிம்பத்தின் மூலமாக வழிபட்டாலே போதுமானது. இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா 6 to 7 வீட்டுல நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா பூஜை பண்ண சொல்லியிருக்கேன். அருகாமையில் புற்று இருப்பவர்கள் என்ன பண்ணலாம்னா 5 to 6 என்ன பண்ணிக்கலாம்னா போய் பால் தெளிச்சுட்டு வரலாம். இல்ல எங்களுக்கு பால் தெளிக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, 5 to 6 புற்று ரொம்ப தூரம் இருக்கு, வீடு ரொம்ப தூரம் இருக்கு, டக்குன்னு பார்க்க முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா பூஜையை முடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்னா பால் தெளிக்கலாம். பால் தெளிச்சுட்டு மதிய உணவுக்கு என்ன பண்ணலாம்னா சகோதரனை வரவழைத்து என்ன நைவேத்தியம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட அதிகமாக சமைத்து கொடுக்கலாம். அன்னைக்கு சகோதரனுடைய ஆசி வாங்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் நமக்கு நிச்சயமாக என்ன பண்ணணும்னா கிடைக்கும். வாசல்ல போடக்கூடிய கோலம் இழை கோலம் தான். இழை கோலத்துல 8 இதழ் தாமரைகள் நிறைய போடணும். தாமரை வடிவில் எத்தனை கோலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நம்ம வீடு முழுவதும் இழை கோலங்களாக பச்சை அரிசி மாவால் போடுறது ரொம்ப நல்லது. கல் மாவு பயன்படுத்த கூடாது.
இப்போ சகோதரன் இல்லாதவர்களுக்கு, ஏன்னா எல்லாருமே சகோதரனோட பிறந்திருக்க மாட்டார்கள், சகோதரி மட்டும்தான் இருப்பாங்க, இல்ல சிங்கிள் சைல்டா இருப்பாங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது, ஏன்னா அன்னைக்கு அழைச்சு சாப்பாடு சகோதரன் இல்லாதவர்கள் சகோதர நிலையில் இருக்கக்கூடியவரை அழைத்து கூட கொடுக்கலாம். ஒரு சகோதரராக பாவிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா, சித்தப்பா பெரியப்பா பசங்க இருப்பாங்க, இல்ல ஒரு நண்பராகவே இருக்காரு, அவரு நமக்கு சகோதரர் மாதிரி இருக்காருன்னா தாராளமா அவர்களுக்கு கொடுக்கலாம், எந்த தவறுமே கிடையாது. அருமை. ஏன்னா எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு ஆப்ஷன் சொல்லுவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பதிவும் வித்தியாசமான பதிவு. எதுவுமே முந்தைய பதிவு இது ஏற்கனவே சொன்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஆராய்ச்சி மேலும் மேலும் நீங்கள் ஜோதிடத்தில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நேர்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய உன்னை பதிவை பார்த்துட்டு வாஸ்து கிளாஸில் இணையணும்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி வாஸ்து வகுப்பானது வந்து பார்த்தீங்கன்னா 21/2/2026 முதல் 24/2/2026 வரை 4 நாட்கள் என்ன பண்ணப்படுதுன்னா சென்னையில் எப்பொழுதும் போல நடக்கக்கூடிய இடத்துலேயே வாஸ்து வகுப்பு சிறப்பாக நடக்க இருக்கிறது. 50 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவும் 50 நபர்கள் ஆன்லைன் வழியாகவும் என்ன பண்ணலான்னா இந்த வகுப்பை வந்து எடுத்துக்கலாம். இந்த வகுப்பு வந்து வாழ்க்கையில் இந்த வகுப்பில் எதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன்னா 9 கிரகங்கள், 9 கிரகங்களுக்குரிய உறுப்புகள், இந்த 9 கிரக உறுப்புகளையும் இயக்கக்கூடிய 7 சக்கரங்கள் என்னென்ன என்பதை பற்றியும், அதை தாண்டி கீதை, ராமாயணம், மகாபாரதம், இதில் கீதையில் கிருஷ்ணன், மகாபாரதத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீஷ்மர் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நிறைய பார்க்க முடியும், சகாதேவனை என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருகு மகரிஷியிலிருந்து அகத்திய மகரிஷியிலிருந்து ராமபிரான் வரையிலும் யார் யார் எல்லாம் அந்த இடத்துல ஜோதிட நுட்பங்களை சொல்லி இந்த வாஸ்துவிற்கு உரிய மிக முக்கியமான நுட்பங்களை சொல்லியிருக்காங்கன்றத மேல் கோடிட்டு காட்டி நிரூபிக்கக்கூடிய ஒரு வகுப்பு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு ஜோதிடத்துக்கு சம்பந்தம் இல்லை, இது வந்து ஒரு அது வேறு இது வேறுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கிரகங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது, ஒரு கர்மாவினுடைய தொடக்கம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது, சனி பகவான், ராகு, கேது இவர்களுடைய நம் வாழ்க்கையில் இவர்களுடைய பங்கு என்ன, இவர்கள் எல்லாம் நம்மோடு இணைந்திருந்தால் நம்ம எதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்போம், எது மாதிரி நமக்கு திரும்ப திரும்ப அமையும், அதிலிருந்து தம்மை தற்காத்து கொள்வதற்கான வழிகளை இந்த 3 இதிகாச புராணத்தில் ஜோதிடத்தின் வாயிலாக இறைவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பற்றின ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வாஸ்து வகுப்பில் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க இருக்கிறோம். இதில் ஸ்பெஷல் இது. அப்புறம் 7 சக்கரங்கள். இப்போ உதாரணமாக ஒரு திக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே நிறைய பேர் கேட்பாங்க, ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து தான் வீட்டுடைய திசை அமைக்கிறோம், அப்போது வீட்டில் இன்னும் நிறைய பேர் ராசிகள் மாறுபட்டு இருக்கும், அப்போ அது அத்தனை பேருக்கும் பாதிக்குமா அப்படின்னா, ஒரு வீட்டுடைய ஒரு திக்கு பாதிக்கப்படும் பொழுது அந்த திக்குக்கு ஒரு சக்கரம் இருக்கும், 7 ஆதார சக்கரங்கள்ல, அந்த சக்கரங்கள் அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் டேமேஜ் ஆகிருக்கும். இதெல்லாம் எப்படி அப்படின்றதின் நுட்பமும் அதை வந்து முத்திரைகளின் மூலமாக எப்படி நம்ம சரி செய்யலாம், யோகாவின் மூலமாக எப்படி சரி செய்யலாம், சூரியக்கலை, சந்திரக்கலை, பிராணாயாமம் இதையெல்லாம் வைத்து இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்பதை பற்றின ஒரு எளிமையான வாழ்வியல் பரிகாரம். இந்த வகுப்பை ஆன்மீகவாதிகளை தாண்டி உண்மையாக சொல்லணும்னா கடவுள் மேலே எனக்கு பற்றே இல்லை என்பவர்கள் கூட இந்த வகுப்பை என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணலாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து என்ன கிடையாதுன்னா ஆன்மீக பற்று கிடையாது, இன்றைய கால குழந்தைகளை வந்து எப்படி நாங்கள் ஆன்மீகத்துக்கு கொண்டு போய் சரி பண்ணுறதுன்னு தெரியல, படிக்க மாட்டேங்கிறாங்க, பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கோவில் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, இப்படி நிறைய பேர் புலம்புறவங்க இருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாத்துக்குமே ஆன்மீகம் சாராத வாழ்வியல் பரிகாரத்தின் மூலமாகவே கிரகத்தை வலுப்படுத்தக்கூடிய அற்புத சூட்சமங்கள் இந்த வகுப்பில் சொல்லப்பட இருக்கிறது. ஸோ அனைவரும் பயன்படுத்திக்கலாம். அருமையான வாய்ப்பு, தவற விடாதீர்கள். அதுவும் இந்த வாஸ்து பதிவில் 2026 இந்த வகுப்பில் குருஜி இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இப்போ சொன்னது கம்மி தான், நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாஸ்து வகுப்புக்கு உங்களுடைய பதிவுகளை செஞ்சுக்கலாம். குறிப்பாக 50 சீட் தான் நேரடி வகுப்புக்கு, 50 பேர் ஆன்லைனில். வாய்ப்பை தவற விடாதீர்கள். அருமையான ஒரு பதிவு குருஜி, நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.